அதாவது நான் எப்படி ஆரம்பிச்சேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன் நான் தனியா சொல்ல தேவையில்ல. மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் நான் எங்க ஆரம்பிச்சு, எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆதார் கார்டுலாம் கேட்பீங்களா? நான் சொல்லவே இல்லையே ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஆதார் கார்டு எடுத்துட்டு வரேன். பட் எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. செக் பண்ணிக்கலாம். ரவி மோகன் ஸ்டுடியோஸ்க்கு எப்போ சார் டேட் தர போறீங்க? நான் ரெடின்னு சொல்லிட்டேன் நானு. அவர் தான் சொல்லணும் இப்ப. அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன் நான் சொல்றேன். நல்ல நாளா தான் இருக்கு. ஸ்டேஜ் இருக்கு. என்கிட்ட பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. செக் கொடுக்கலாம். இங்கேயே சைன் பண்ணலாம், கொடுக்கலாம். நான் ஏதோ வேணான்னு சொன்ன மாதிரி. நானும் யோசிச்சேன் எதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் போல. ரவி சார், தேங்க்யூ. உங்களுக்கு ஓகேவா? அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நானே வரேன் பிரதர். கண்டிப்பா. டைரக்டரா ப்ரொடியூசரா சார்? ஓ, அது அவர் சாய்ஸ். ப்ரொடியூசர் கன்ஃபார்ம், டைரக்ஷன் வேணுமா இல்லையான்றது அவருக்கு அப்புறமா முடிவு பண்ணிட்டோம். டைரக்டர் அவரே இருந்துட்டா பட்ஜெட் ஈஸியா இருக்கும் இல்லையா? அந்த பட்ஜெட்டை நான் எடுத்துக்கலாம். யா. உங்களை மாதிரி ஹீரோஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்றாரோ அதான். அவர் என்ன ரெடின்னு சொல்றாரோ ஓகே தான். நம்ம ஷூட்டிங்லேயே இதை பற்றி பேசணும். அவர்கிட்ட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து கேட்கணும் நாங்கள்.